வெல்கம் டு யசோமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டர்னிப் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு டர்னிப் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். டர்னிப்பை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. வெங்காயத்தை வதக்கறதுக்காக கொஞ்சம் பெருசாகவும் தாளிக்கிறதுக்கு சன்னமாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் நான் பெருசாக கட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன தக்காளிங்க இது, அதனால் 4 சேர்த்துறேன். தக்காளியும் வெங்காயத்தையும் ஓரளவுக்கு வதக்கினா போதுங்க. இதில் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சூட்லேயே ஒரு வதக்கிக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலேயே காயை ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த குழம்புல பச்சையாக ஒரு தக்காளியை கையில் அப்படியே பிழிஞ்சு விடணுங்க. இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. மூடி வச்சிடலாங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை பால் புழிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். உங்களோட சுவைக்கு ஏற்ப தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம். பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எந்த காய் கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான டர்னிப் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.